60 லட்சத்தையும் வந்து அக்காவினுடைய கையில் வந்து நாங்கள் ஒப்படைக்க போகிறோம். டொட்டோடை சரியோ? கைதட்டுங்க. இது வந்து யூடியூப் சேனலோட வந்து நான் கொடுக்கக்கூடிய முதலாவது கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு அமௌண்ட் சொல்லலாம். இந்த 60 லட்சமும் இன்றைய நாள் வந்து எனக்கு என்ன சொன்னால் இப்பவும் நான் மித்திர விட்டு எழும்பிடுவேணும், இது கனவோ என்ற நினைப்பு ஒன்று இருக்குது. ஏனென்றா எல்லாமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் கடகடை நடந்து முடிஞ்சு. இப்போ நாம சொல்லுவோம் குணம் இருக்கிறாக்கிட்ட பணம் இருக்காது, பணம் இருக்கிறாக்கிட்ட குணம் இருக்காதுன்னு. ஆனால் இந்த அனுஷன் தயவால் இந்த 5 நாளைக்குள்ள குணம் நிறைஞ்சவங்கள்ட்ட பணம் இருக்கிறத நான் பார்த்தேன். அவர் உலகத்தில் நிம்மதி என்றது கிடைக்கிறது கஷ்டம். அந்த நிம்மதியை தந்ததுக்கு திருப்பி எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. நான் 1000 நன்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அது காணாது என் மனசுக்கு. அதனால தான் திருப்பி ஒரு அனுஷனுக்கு நன்றி. இப்போ ரீசெண்டாக இந்த 5 நாளாக வந்து இந்த அனுஷன் என்ற லைஃப்பில் இன்டர்வியூ பண்ண பிறகு நான் கேட்குற அந்த வரி வந்து அந்த நேற்றைய வாழ்வு அலங்கோலம், அருள் நெஞ்சில் கொடுத்தது நிகழ்காலம், வெறும் காற்றில் அணியா சுடர் போலே இனி கந்தன் தருவான் எதிர்காலம். அனுஷனுக்கும் மிக பெரிய நன்றி. ஏனெண்டா இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒன்று கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு நமக்கு ஒரு ஆள் வழிகாட்டணும். ஒரு பாதையை காட்டினா தான் நமக்கு நிறைய பேர் உதவி செய்வாங்க. அந்த வகையில் அனுஷனுக்கு நன்றி. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் கல்லடி அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். அதாவது இந்த 2025 இந்த முதல் வருடத்தினுடைய முதலாவது வெற்றியும் மிகப்பெரிய அளவில்லாத ஒரு சந்தோஷமும் என்ன எங்களுடைய யூடியூப் சேனலோடாக. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி அதாவது ஒரு 5 நாட்கள் இருக்கும் நாங்கள் இந்த கல்லடியில் இதே இடத்துல வந்து ஒரு காணொலி ஒன்று நாங்கள் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு பல்கலைக்கழக மாணவியினுடைய காணொலி ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆனது அது சம்மந்தமாக வந்து அதுக்கு வந்து உதவி கேட்டு நாங்கள் ஒரு காணொலி நாங்கள் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிட்னி வந்து முழுமையாகவும் மற்ற கிட்னி வந்து 11% வந்து பழுதடைந்து காணப்பட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்களோட மருத்துவ செலவுக்கு நாங்கள் வந்து ஒரு உதவி திட்டம் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இந்த மருத்துவ செலவுக்காக அதாவது நிறைய விஷயங்கள் அன்றைய பார்த்துருந்தோம். அந்த செலவுக்காக கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வந்து நாங்கள் நிதியாக வந்து கேட்டிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 5 நாட்களுக்குள்ளேயும் வந்து இவங்களுக்கு வந்து எவ்வளோ காசு கிடைச்சிருக்கு, எங்களுடைய யூடியூப் சேனல் ஊடாக வந்து இவங்களுக்கு இப்போ எவ்வளோ உதவி வந்து கிடைச்சிருக்கு என்றது தான் வந்து இன்றைய இந்த காணொலியில் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டால் ஒரு 2 வேணும் தானே, முடிவு வேணும் தானே. அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக வந்து நாங்கள் இது பண்ணாங்க. அந்த விஷயம் வந்து வெற்றி அளிச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை நான் சொல்ல முடியும். அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு மருத்துவ செலவுக்கு வந்து நாங்கள் வழங்கக்கூடிய மிகவும் பெருமதியான பணத்தொகை அப்படின்னு சொன்னால், நன்கொடையாக வழங்கக்கூடிய ஒரு பணத்தொகை அப்படின்னு சொன்னால் வந்து அதிகூடிய பணத்தொகை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இதுதான். நீங்கள் வீடியோனுடைய தம்ப்நெயிலை பார்த்து வந்திருப்பீங்க, எத்தனை லட்சமா அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க. உண்மையில் வந்து நடந்த விஷயம் தான். நாங்கள் ஒரு 5 நாளுக்குள்ளேயும் வந்து உண்மையிலே எங்களால் முடிஞ்ச அளவுக்கும் முயற்சி செஞ்சு அந்த வீடியோ வந்து ரீச் பண்ணோம். அதனோட வந்து உறவுகள் வந்து அவங்களுக்கான உதவி வந்து செஞ்சுருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்துட்டு 60 லட்சம் ரூபாய். யோசிச்சு பாருங்கள், 60 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு உதவியாக வந்து கிடைச்சிருக்கு. எங்களுடைய யூடியூப் சேனலுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதுவும் ஒரு குறுகிய இந்த காலத்துக்குள்ளே, அதாவது ஒரு 5 நாட்களுக்குள்ளே வந்து 60 லட்சம் என்றது வந்து அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து கிடைச்சிருக்கணுக்குள்ள வந்து இப்போ என்னை நம்பி இது அவங்களுக்கு வந்து இந்த உதவியை வந்து செஞ்சுருக்காங்கனுக்குள்ள வந்து முதல்ல வந்து இந்த உதவியை செஞ்ச அத்தனை உறவுகளுக்கு நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் எங்களுடைய குடும்ப உறவுகள் சார்பாக வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையில் மிகப்பெரிய சந்தோஷத்தில் வந்து அவங்களுடைய குடும்ப உறவுகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி நாங்கள் வீடியோவில் வந்து நான் முகத்தை மறை தான் போட்டேன், காரணம் சொன்னால் படிக்கக்கூடிய பிள்ளைன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வீடியோ வந்து நாங்கள் ப்ரைவேட் பண்ணிட்டோம். ப்ரைவேட் பண்ணி வச்சுக்க காரணம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அது இப்போ நிறைய பேர் பார்க்க அதை திருப்பி வந்து கோல் எடுப்பாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுனே. அப்போ அந்த அளவுக்கான உதவியை வந்து கிடைச்ச உடனே வந்து நாங்கள் அந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணித்தோம். காரணம்னா இப்போ அந்த வீடியோ வந்து பப்ளிஷில் வந்து இருக்கும்னு சொன்னால் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்து இன்னும் வந்து கோல் எடுத்து இன்னும் உதவியை செய்கிறதுக்கு வந்து அடிப்பாங்கண்ணே. இன்றைய தினம் அதை வந்து
வெளி உங்களுக்கும் வந்து தெரியப்படுத்தணும் என்றதுக்காக தான் இந்த காணொளி எவ்வளவு சேர்ந்திருக்கு அப்படின்றது. அது இந்த ஆண்டி இவங்களுடைய சந்தோஷம் வந்து எப்படி இருக்குது என்ற அந்த மனநிலையை பார்க்குறது வந்திருக்கோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதாவது நான் சொல்லியிருந்தேன் என்ன, இந்த திட்டம் அதாவது ஒரு உயிரை காப்பாற்றுகின்ற ஒரு காணொளி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய வகையில் வந்து காசை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் என்றது வந்து மின்னும் வந்து அளவு கடந்த ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து உள்ளுக்கு இருக்கிறாங்கண்ணே, போயிட்டு கதைக்கெல்லாம் வாங்க. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய குரலில் வந்து அவ்வளோ உற்சாகமும் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். பக்கத்தில் வந்து அக்கா வந்து இருக்கிறாங்க. ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் காணொலி வந்து போட்டிருப்போம். பக்கத்தில் இருக்காங்க, பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், உங்களோட புண்ணியத்தால சந்தோஷமா இருக்கிறோம். நாங்க இப்ப இழந்த சிரிப்பெல்லாம் வந்திருக்கு, இன்னும் கிட்னி கிடைச்சிட்டா அந்த சிரிப்பு முழுமையாயிரும். அடையப்பா எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதே இதில் அந்த சந்தோஷத்தை வந்து மக்களுக்கும் காட்டணும் என்றதுக்காக தான் இந்த காணொலி நம்ம முக்கியமாக வந்து எடுக்கிறதுக்கான காரணம். எப்படி இருக்கு இப்போ இந்த நாள், இன்றைய நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு? நாங்கள் வந்தது இன்றைய நாள் வந்து எனக்கு என்ன சொன்னா, இப்பவும் நான் மித்திர விட்டு எழும்பிடுவேனோ, இது கனவோ என்ற நினைப்பு ஒன்று இருக்குது. ஏனென்றா எல்லாமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் கடகட நடந்து முடிஞ்சு, சரியா ஒரு கிழமைக்கு முதல் இந்த வீடு இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. கடவுள்ற பார்வை நம்மட பட்டா வந்து எப்படி இருக்குமென்ற ஒரு சந்தோஷத்தை ஒரு கொஞ்ச நாள் அனுபவிக்க தந்த அனுஷனுக்கு மிகப்பெரிய நன்றி. எங்களோட ஃபேமிலியில் ஒரு கடவுள் மாயம், இந்த கடவுளோட பார்வை பட்டா எப்படி இருக்கும் என்ற ஒரு உதாரணத்தை நான் இப்போ ஒரு 5 நாள் அனுபவிச்சிருக்கேன். அந்த இதுக்கு ரொம்ப நன்றி. அனுஷனுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கொள்ளி தொடங்குவோம் இதை. ஓகே, நன்றி. எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு 50,000 விடுங்கள், ஒரு 5,000 பக்கத்து வீட்லேயோ இல்லை ஒரு தெரிஞ்சாக்கிட்டே வந்து வாங்குறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம்ன்றது இப்போ நம்மளுக்கும் தெரியும், வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே தெரியும். என்ன ஒரு 5,000 ரூபா காசு, 5,000 ரூபா அப்போ ஒரு 500 ரூபா வாங்குறதுக்கே வந்து சரியான கஷ்டமாக இருக்குண்ணே. நம்மளை நம்பி வந்து யாருமே வந்து தரமாட்டாங்கண்ணே. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இவ்வளோ பெரிய தொகை, கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து படி பார்க்கல 61 லட்சத்திட்ட வந்துருக்குண்ணே. இப்போ வரைக்கும் 61 லட்சத்திட்ட வந்துருக்கு. அப்போ நாங்கள் வந்து இப்போ அவங்கள்ட்ட கேட்ட உதவி பார்த்துக்கிட்டா வந்துட்டு ஒரு 50 லட்சம் தான் வந்து கேட்டவங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது, வாங்கினாக்கள் வந்து டக்குன்னு வந்து காசு போட்டாங்க. இனி வந்து அவங்க ஏற்கனவே வந்து தெரிந்தானே, அவங்க அந்த கொஞ்சம் காசு வச்சுக்கிறது வந்து இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நகைகள்லாம் விற்று அடுத்து வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து கடன்லாம் வாங்கித்தான் அந்த இதை வந்து வச்சுருக்காங்க. அப்போ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இது மிச்சமாக அவங்கள அந்த காசெல்லாம் வந்து கிடைச்சி வந்து அந்த கடவுள்ற ஒரு கொடை, ஏன்னா கடவுள்ற ஒரு அருள்னான்னு சொல்ல முடியும். உண்மையில் வந்து பயங்கரமான சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ அவங்கள்ட்ட வந்து அப்படியே கேட்டு நம்ம கதை பெண்ணே எந்த மாதிரி அந்த 5 நாளும் எப்படி போச்சு? இப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இல்லை மனசில் வாரத்தை கதைக்கிறேன், எதுவும் பிள்ளை சந்தோஷத்தில் எதுவும் பிள்ளையா கதைச்சேன்னா மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து போட்ட நேரம் சரியான பயமாக இருந்தது. ஏனெண்டா நான் சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ கூட போடாத ஒரு ஆள், ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஒன்றுமே இல்லை. என்னோட வாட்ஸ்அப் மட்டும் தான் இருக்குது, அடுத்த யூடியூப் இருக்குது. என்னோட ஃபோட்டோலாம் நான் வெளியே சோஷியல் மீடியாலாம் போடுறதில்ல. அப்படிப்பட்ட எனக்கு ஒரு யூடியூப்பில் இவ்வளோ பேர் பார்க்குறதுக்கு ஒரு முகம் மறைச்சிருந்தது தான். ஆனால் ஒரு வீடியோ ஒன்று வரக்குள்ளே எனக்கு கண்டு ஃபுல்லாக நித்திர இல்லை, நடுக்கமும் பயமும் அப்படி இருந்தது. அப்போ வந்து நான் சொல்லி ஆகணும், முதலாவதா தம்பி வந்து 11:50க்கு அந்த வீடியோ போட 12:05க்கு எனக்கு ஒரு கோல் வந்தது. ரவி என்று சொல்லி லண்டனோ கனடா அதை எழுதி வச்சிருக்கேன் வர பேர். அவர் கோல் எடுத்து, நீ எனக்கு மகள் மாதிரி இப்படி அனுஷன் வீடியோ பார்த்த உடனே நான் உனக்கு காசு போடுறேன்னு 50,000 ரூபா போட்டவர். அது என்ன ஹோப் பண்ணா ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ஆளால் ஒரு 50,000 ரூபா காசு எடுத்து தரையிலுமெண்டா. அது உண்மையாக சொல்கிறேன், அது என்ன வரம் பெற்று வந்து அனுஷன் எனக்கு தெரியாது. அப்போ இருந்து எனக்கு உண்மையாக கடவுள் அருளால் நிறைய உள்ளங்கள் எடுத்து உதவி செஞ்சுருக்குறாங்க. அவ்வளவுமே வந்து நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், எனக்கு சில பேர் அது தெரியாது, சில பேர் கதைச்சிட்டு என்ன செய்ய காசு போட்டவரை கண்டெக்ட் பண்ணுறாங்க இல்லை. ஸோ நான் அவங்கள தெரியாதன்னு எழுதி வச்சுருக்கிறேன், அந்த அமௌண்ட் எல்லாம் எழுதியிருக்கிறேன். ஆனால் தெரியாது எனக்கு அவங்க கண்டெக்ட் பண்ண இல்லாமல் இருக்குது யாருண்டு. மற்றது நிறைய பேர் வந்து அழுதாங்க, என்ன இப்படி கதைச்சு எனக்கு தாங்கி எழுதில்ல மகளே, உண்ட வயசில் எனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய ஒரு தம்பி ஒரு ஆள் வந்து அவர் ஒரு கடவுள்ற அருள் கொஞ்சம் நிறைஞ்ச ஒரு ஆள், அண்ட் அவர் ஃபேமிலியோடு வந்திருந்தார். அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தது வந்து என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாத
ஒரு சூழ்நிலை. அந்த தம்பி என்னோட ஒரு வயசு சின்ன பிள்ளை தான், எனக்கு அவர் தந்தது. அப்புறம் ஒரு மாற்றுத்திறனாளி அக்கா ஒரு ஆள், அவருக்கு அப்படி சொல்கிற பிடிக்கல, அதனால நான் இப்படி சொல்கிறேன். அப்புறம் மாற்றுத்திறனாளி ஒரு அக்கா ஒரு ஆள், அவருக்கு 2 காலும் மேலாதான், வீல் சேர் தான், அம்மா அப்பா இல்லை. எனக்கு உங்களோட வீடியோ பார்த்து நம்ம ஏதாவது செய்யணுமென்ற ஆசை எனக்கு. ஆனால் என்னட்ட காசு பணம் இல்லை. நான் கிட்னி தாரேன்னு சொன்னேன். எனக்கு கவலை வந்துட்டு என்னென்னா அம்மா அப்பா இல்லை, கால் இல்லை, அவள் வந்து தாரண்டக்குள்ள எனக்கு அதை வாங்குற அளவுக்கு மனசாட்சி இல்லாமல் இல்லை தானே. எனக்கு என்னென்னா நான் சொன்னேன்னா, நீங்கள் எனக்கு அக்கா மாதிரி அக்கா, நீ யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் இருப்போம் என்று சொல்லி அதனால நிறைய உறவுகள் கிடைச்சிருக்கு. இப்போ நாம் சொல்லுவோம் குணம் இருக்கிறாக்கிட்ட பணம் இருக்காது, பணம் இருக்கிறாக்கிட்ட குணம் இருக்காதுன்னு. ஆனால் இந்த அனுஷன் தயவால் இந்த 5 நாளைக்குள்ள குணம் நிறைஞ்சவங்கள்ட்ட பணம் இருக்கிறத நான் பார்த்தேன். ஏண்டா காசு நிறைய பேர்கிட்ட இருக்கிற குணம் மிக்கவங்களை நான் பார்த்துருக்கேன். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணுமெண்டா, இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு அன்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. யாராவது இப்போ காதல் என்றாலும் சரி, எதென்றாலும், இப்போ சாமிக்கிட்ட நம்ம அன்பு வச்சிருக்க வேண்டாலும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு சாதகமான சுயநலவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த 5 நாள் எனக்கு உதவி செஞ்சவங்கள்ட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, நான் சுகமாகணுன்றதை தவிர்த்து. ஸோ எதிர்பார்ப்பு இல்லாத அன்புன்றது இருக்குன்றதையும் இப்போ தான் நான் விளங்கி கொள்கிறேன். என்னால் எனக்கு இன்னும் கிட்னி கிடச்சிட்டு டோனர் செட் ஆகிட்டேன்டா நான் எல்லாருக்கும் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற டேட்லேருந்து ஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே சொல்லுவேன். அது ஒன்று தான் எனக்கு இப்போ பயம். என்னென்னா கிட்னி கிடச்சிடணுமென்ற ஒரே குறையை தவிர்த்து மிட்ட எங்களோட அம்மா அப்பா எல்லாருமே இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த கண்ணுக்கு தெரியாத உறவுகளும் மிக முக்கியமான மனுஷனும் தான். அவங்க எல்லார பேரையும் நான் சொல்லணுமெண்டா ஆசைப்படுறேன். ஓகே, இப்போ முக்கியமான இந்த பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த காசை இப்போ உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி நாங்கள் ஒரு இதை ஒன்று செய்ய போகிறோம். செஞ்சது முடிய நம்ம யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்காட்டு பார்க்கலாம் என்ன. சரி, ஓகே ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 60 லட்சத்தையும் அக்காவினுடைய கையில் நாங்கள் ஒப்படைக்க போகிறோம். தொட்டோடை சரியோ, கைதட்டுங்க படியா தெரியுதா எல்லாம் எப்படி இருக்கு? 60 லட்சம் உண்மையில் அக்காவினுடைய இந்த கிட்னி பிரச்சனை கூடியதில் சரி வரணும் என்றதுக்காக என்ன உண்மையில் இதை கொடுக்குறோம். இது யூடியூப் சேனலோட நான் கொடுக்கக்கூடிய முதலாவது கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு அமௌண்ட் சொல்லலாம். இந்த 60 லட்சமும் உண்மையில சந்தோஷம். பார்த்துக்கொள்ளுங்க மகளோடையா. சரியோ, ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காசோலை நாங்கள் வழங்கியிருப்போம்னு. ஓகே, அக்காவுக்கு இப்போ திருப்பி கேட்குறேன். சந்தோஷம் தானே? சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷத்துல அருவாசி வருத்தம் சரியா இருப்பாளுக்கா? மனம் நிறைய சந்தோஷம், அதோட பதட்டமும் பயமும் இருக்குது. என்னென்னா இவ்வளோ காசு நம்பி தந்தவங்களுக்கு கிட்னி கிடச்சி சர்ஜரி நடந்துட்டுன்ற விஷயத்த நான் சொல்லணுமென்ற கடமையில் இருக்கிறேன். ஏன்னா அந்த ரூபா எப்படியோ வெளிநாட்டிலேருந்து இரவு பகல் பார்க்காம குளிர் வெயில் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களோட காசு எனக்கு தந்திருக்காங்க. ஸோ அதுக்கு நான் கடவுளேண்டு அந்த டோனர் கிடச்சிட்டேன்னா நாங்கள் ஆப்ரேஷனுக்குரிய எல்லா அப்டேட்டும் மனுஷன் மூலியமாகவும் நானும் சொல்லணுமென்ற விஷயம் இப்போ அது மனசில் இருக்குது. மற்றபடி காசு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு கிடைச்சது. எங்களோட அம்மா அப்பாவோட சந்தோஷத்தை அரைவாசி இப்போ டோனர் ஆப்ரேஷன் நடந்துட்டேன்னா ஃபுல்ஃபில் ஆயிரும். இப்போ எனக்கு அது திருப்பி தந்ததுக்கு ஒரு நிம்மதியை தந்ததுக்குமே அவர் உலகத்தில் நிம்மதி என்றது கிடைக்கிறது கஷ்டம். அந்த நிம்மதியை தந்ததுக்கு திருப்பி எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. நான் 1000 நன்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அது காணாது என் மனசுக்கு. அதனால தான் திருப்பி ஒரு அனுஷனுக்கு நன்றி. அனுஷனை விட இதை நம்பி உங்களை நம்பி இந்த காசு அனுப்புனா உறவுகள் தான் முக்கியம். உங்களுக்கு தான் அடுத்ததா நன்றி. அவ்வளவு நான் எழுதி வச்சிருக்கேன் எல்லாம். ஓகே, இப்போ என்னன்னு சொன்னா இப்போ யாரெல்லாம் காசு இருக்காங்களோ இப்போ கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க? டோட்டல் 125 126 பேர் உதவி செஞ்சிருக்காங்க. பாருங்க, 125 126 பேர் சேர்ந்து உதவி செஞ்சு தான் இந்த 60 லட்சம். 60 லட்சமாக்கா 61 லட்சத்து இப்போ நான் வரக்குள்ளே ஒரு ஆள் காசு போட்டிருக்காங்க 61,372 ரூபா. ஓகே, 61,372 ரூபா காசு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த அக்கௌண்ட் நம்பர் வாங்கின ஒரு சிலர் இன்னும் காசு போடலை. என்ன இன்னும் போடலை. நாங்கள் சொன்னோம் இப்படி அனுஷன் சொன்னவர் என்னடா இப்படி காசு எங்களுக்கு 50 லட்சம் சேர்ந்த உடனே சொன்னாங்க இப்படி எங்களுக்கு இவ்வளோ காசு சேர்ந்துட்டேன்னா எங்களுக்கு நாங்கள் இப்போ அனுஷனோட வீடியோ போட போகிறோம் தேங்க் பண்ணுறது. வேறு யாருக்கும் அதை உதவி செய்யுங்கொண்டு நாங்கள் 2 கால் பண்ணாங்கள்ட்ட சொன்னாங்க. ஏன்னாண்டா அது நமக்கு திருப்பி நம்ம
செய்யக்கூடாதுன்றதுக்காக சொன்னது. இப்போ அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் வந்து அது சரி அக்செப்ட் பண்ணி கொண்டாங்க. ஓகே அம்மா நீங்கள் நேர்மையாக சொன்னதுக்கு நன்றி, நாங்கள் சில உதவி செய்கிறோம். அடுத்தது வந்து இப்போ நீங்கள் ஆப்ரேஷனுக்கு பிறகும் நீங்கள் உங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு கொஞ்சம் காசு அதில் நாங்கள் எதிர்பார்த்த தொகை ஃபுல்லாக அனுப்பாட்டியும் அதில் ஒரு கொஞ்சம் தொகை உங்களோட நேர்மைக்காக நாங்கள் போடுறோம்னு நிறைய பேர் வாங்கி எடுத்துருக்குறாங்க. பிறகு இந்த சில பேர் வந்து நீங்கள் கதைக்கக்குள்ள தெரியுது நீங்கள் கட்டித்தனம், ஸோ நீங்கள் ஆப்ரேஷன் முடிச்சதுக்கு பிறகு இருக்கிற படிப்பு செலவு நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறகு வந்து ஆப்ரேஷனுக்கு பிறகு இருக்கிற மெயின்டெனன்ஸ் செலவு வரும், நீங்கள் கிளினிக் அடிக்கடி இப்போ ஒரு வருஷம் போய் வரணும், அண்டது இந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணுமன்றதுக்கான உதவி தாரன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து சொன்னாங்க, இப்போ அம்மா உங்களுக்கு நீங்கள் 50 லட்சம் கேட்டிருக்கிறீங்க, நீங்கள் இப்போ காசு இப்போ ஒரு சேர்ந்து இப்போ உங்களால் 40 லட்சம் தான் சேர்க்க எழுது, உங்களால் அங்கால ஏழாமல் இருக்குன்னா ஒரு கால் பண்ணுங்க, நான் மிச்ச காசை போட்டு விட்றேன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. இப்படி எதிர்பாராத ஆச்சரியங்களையும் சந்தோஷத்தையும் தந்தவங்க இருக்கிறாங்க. அடுத்த ஒன்று மறந்துட்டேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு அம்மா நீங்கள் வேலைக்கு போகாதீங்க, நீங்கள் சொல்கிறீங்க அம்மா அப்பாவை காப்பாற்றணுமன்றதை நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு, எனக்கு அது பெருமையாக இருக்குது. நான் ஒரு பிள்ளையின் அப்பான்ற முறையில் பெருமையாக இருக்குது. நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா, ஏன்னாண்டா உடம்புல ஒரு புதுசாக ஒரு அங்கம் வைக்க போகிறாங்க. நான் அந்த வரைக்கும் நீங்கள் வேலைக்கு போனால் அவ்வளோ வருமோ அதை நான் மாதம் மாதம் உங்களுக்கு அப்பாவாக இருந்து பார்க்குறேன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு என்னென்னு சொன்னால், ரெண்டாவது விஷயம் என்ற ஒரு ரெண்டாவது பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்குது. முதலாவதாக வந்து சொல்கிறதே பெரிய விஷயம், செய்கிறது நெக்ஸ்ட் விஷயம் என்றாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு நோய் இருந்தாலும் நம்மளை அதால் வென்று வெளியே வரலாம்ன்ற நம்பிக்கையை தாரது வந்து நான் அதை ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். நான் இப்போது ஒரு 5 நாளில் 1000 புத்தகங்கள் வாசித்ததுக்குரிய சமனான ஒரு ஆளாக இருக்கிறேன். ஏனெண்டா ஒவ்வொரு ஆளுமே வந்து ஒரு புத்தகம் நமக்கு ஒரு விதமான அறிவை தருகுதுண்டா, ஒவ்வொரு ஆளை பற்றின அனுபவம் இந்த 24 வயசில் எனக்கு இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க மனிதர்கள் எல்லாமே கெட்டவங்க இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ ஒருத்தர புத்தகத்தில் ஒரு நல்ல ஒரு பக்கமாக தான் எல்லாரும் இருக்கிறாங்கன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். இப்போ எல்லார பேரும் சொல்லணும், அதுக்கு தான் நான் அவளாக இருக்கிறேன். சரி, ஓகே, பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த தம்பி போட்ட உடனே இந்த 12:05 எனக்கு கால் பண்ணி சொன்னது சுவிட்சர்லாந்துலேருந்து ரவி என்ற ஒரு அங்கிள். அவன் மனைவியோட தொடர்பு கொண்டு காய்ச்சிருந்தவர். அவர் இறுதி தொலைபேசி இலக்கம் வந்து 6323 50,000 போட்டிருந்தவங்க. அடுத்தது கலா ரஜினி பிரான்ஸ் சேர்ந்தவங்க 5048 கடைசி இலக்கம் 30,300 ரூபாய். குணம் ஜெர்மனி 1736 கடைசி இலக்கம் 5000 போட்டிருந்தவங்க. சீலன் லண்டன் 58128 கடைசி நம்பர் 1 லட்சம் போட்டிருந்தவங்க. கமலாதேவி லண்டன் 8753 70,899 ரூபா 16% போட்டிருந்தவங்க. சொல்லக்குள்ள இது கடைசி அவங்களோட வாட்ஸ்அப் இலக்கம் சொல்லுங்க. நவா லண்டன் இறுதி அவங்களோட வாட்ஸ்அப் இலக்கம் வந்து 5681 1 லட்சம் போட்டிருந்தவங்க. ஜெருசா ஜோயல் வாட்ஸ்அப் இலக்கம் இறுதி இலக்கம் 8486 1000 ரூபா போட்டிருந்தவங்க. சுதன் கனடா இறுதி இலக்கம் 1617 1 லட்சம். ஜெருசா ஜோயல் இலங்கையிலிருந்து போட்டிருக்காங்க. ஓமாம், இலங்கையிலேருந்து போட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஒரு ஆள் பெயர் குறிப்பிட விரும்பல, அவ அழுதவா அந்த அம்மா, அவக்கும் 24 வயசுல ஒரு பிள்ளை இருக்குதாம், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். தன் பேர் சொல்ல வேணாம் அம்மா, இடமும் சொல்ல வேணாம் யாழ்ப்பாணத்துலங்கன்னு சொல்லி அவ 50,000 ரூபா காசும் நல்லூர் முருகனுக்கு அர்ச்சனையும் போட்டவா. அதை சொல்லிக்கொள்றேன். அப்புறம் ஹபீப் என்றவர் யாருன்னு தெரியாத அந்த அக்கௌண்ட்ல அந்த பேர் தான் வந்தது. அவர் வந்து 2,000 ரூபா காசு போட்டவர். அப்புறம் 2 பேர் தெரியல, அவங்க சொல்லல என்னட்ட. ஒரு ஆள் 5,000 ரூபாவும் இன்னொரு ஆள் வந்து 7,232 ரூபாயும் போட்டவங்க. பெனடிக்ட் என்ற ஒரு அண்ணா சுவிட்சர்லாந்துல இருந்து 1 லட்சம் ரூபா போட்டவர். அவர் வந்து 5,000 ரூபா தைப்பொங்கலுக்காகவும் எனக்கு போட்டவர். அதையும் சொல்லிக்கொள்றேன், சொல்ல வேணாமண்டவர் நான் சொல்லிக்கொள்றேன், அதுவும் போட்டவர். கடைசி இலக்கம் வந்து 268 சுவிட்சர்லாந்து சேர்ந்தவர். ஜெயந்தி நெதர்லாந்து, அவரோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் வந்து 0616 50,379 ரூபா 5%. துஷி அங்கிள் லண்டன்ல இருந்து, அவரோட வாட்ஸ்அப் இலக்கம் 1352 5 லட்சம் போட்டவர். அன்டன்
அவர் இடம் தெரியல, நம்பரும் தெரியல. 50,300 ரூபா. அடுத்து 2 பேர் தெரியாது. ஒரு ஆள் வந்து 1000 ரூபா, இன்னொரு ஆள் 5000. ரவீந்திர ராஜா லண்டன், அவரோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 9307 1 லட்சம். சனுஜா பிரான்ஸ், வாட்ஸ்அப் இலக்கம் 5520 51,288 ரூபா. பிறகு தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது, 3000 ரூபா உண்டு. அப்புறம் இவங்களோட பேரும் தெரியாது, 29,300 ரூபா. அப்புறம் இன்னொரு ஆளோட பேரும் தெரியாது, 39,480 ரூபா. அவங்கள வந்து நம்ம ஸ்கிரீன்ல போட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டிருக்காங்க, நேரடியாக போட்டிருக்காங்க. ஆனா யாருன்னு சொல்லல, என்ன தொடர்பு கொள்ளவும் இல்லை இந்த அமௌண்ட் போட்டிருக்கோம்ண்டு. சந்திரலிங்கம் தினேஷ், கனடா, அவரோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் வந்து 50,081 25,000 போட்டிருக்கார். அடுத்தது எனக்கு தெரியாது, 2,855 ரூபா 20%. அடுத்ததும் தெரியாது, 29,150 ரூபா 19%. வித்யா ஸ்ரீலங்காவிலேருந்து, அவன் படிக்கிற பிள்ளைன்னு தன்னால் ஏழுமானு போட்டவா 2,000. அப்புறம் இன்னொரு ஆள் தெரியாது, 1000 ரூபா. அடுத்தது வந்து தாசன் அண்ணா, இவரை பற்றியும் சொல்லி ஆகணும். இவரும் நிறைய ஒரு மகளாக நினச்சி நிறைய எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறார், மோட்டிவேஷன் தந்திருக்கிறார். அண்ணா வந்து லண்டன், அவர் இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 5629 1 லட்சம் ரூபா. அடுத்தது கனகசபை முருகானந்தம், பிரியாக்கா போட்டிருந்தவா, கனடாவை சேர்ந்தவா. இறுதி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 4662 2,20,896 ரூபா எனக்கு போட்டிருக்கார். அதாவது ஒருக்கா வந்து 2 லட்சம் போட்டிருக்காங்க, திருப்பி 20,800 போட்டிருக்காங்க. தாசண்ணா வந்து நம்மளோட தாசண்ணா லண்டன்ல இருந்து அவர் வந்து ஏற்கனவே நிறைய பலதரப்பட்ட உதவிகள் செஞ்சுருக்காங்க. அதுக்குள்ளே இந்த அக்காவுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. தனா கனடா, இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 7295 50,000. இன்னொருத்தர் தெரியாது, 1 லட்சம் போட்டிருந்தவர். அடுத்தது விஜய் என்று சொல்லி ஸ்ரீலங்கா, அவர் வந்து 5000 போட்டிருந்தவர். கலைச்செல்வி ஜெர்மன், இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 9025 30,000 போட்டிருந்தவர். ஆசிபன் ஜப்பான், நம்பர் தெரியாது, 5000 ரூபா. வேலாயுதம் லண்டன், இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 8146 1 லட்சம். பெயர் குறிப்பிட விரும்ப இல்லை ஒரு அண்ணா ஒரு ஆள். சிங்கப்பூர், அவர் ஒரு முஸ்லீம் சகோதரர், சிங்கப்பூர். அவர் எனக்காக ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறேன்னு சொல்லி சொன்னவர். அவருக்கும் அல்லாவினுடைய பரிபூரணமான அன்பு அவருக்கு கிடைக்கணும்னு நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 5833 50,000 ரூபாய். சாரதா தேவி 1000 ரூபாய். அஹர்ஷன் ஸ்ரீலங்கா தான், யூனிவர்சிட்டி தம்பின்னு சொன்னவர் 10,000 ரூபாய். சசியன்டி ஸ்ரீலங்கா, யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவா 30,000 ரூபாய். அப்புறம் தெரியாது, யாரும் தெரியாது, ஒரு ஆள் 1000 ரூபா போட்டிருந்தவங்க. அடுத்தது கணேஸ்வரன் சண்முகநாதன் 50,000, அவரோட நம்பரும் தெரியாது. வசந்தி டென்மார்க் 9913 இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 1,52,000. மனோகரன் டெஸ்மன் 15,000. வி மகா வி முகன், சகோதரர்கள், அவங்களோட அப்பா போட்டவர் ஜெர்மனியிலேருந்து, அவங்க 2 பேரை பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க 1 லட்சம். பரேஷ் என்ற லண்டன்லேருந்து 25,000. பரேஷ் அண்ணா இப்போ வரைக்கும் கதைக்கிறார், நல்லா சுகமாகணுமெண்டு. ரூபினி ஆன்டி ஜெர்மனி, இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 3558 1,30,227 ரூபா 36%. ஒரு ஆள் தெரியாது யாருன்னு 10,000. இன்னொரு ஆக்கள் தெரியாது 1 லட்சம், தெரியாது 25,000, தெரியாது 36,000, தெரியாது 70,000. தொடர்ந்து தெரியாது பேர் யோசிப்பாங்க. அதாவது இல்லை காசு அனுப்பினா யாருன்னு தெரியாது, தெரியாத நபர் ஒரு ஆள் சொல்லுங்களா? தெரியாத நபர், சரி, தெரியாத நபர் ஒரு ஆள், பேர் தெரியாத நபர் ஒரு ஆள். சுரேஷ்குமார் பூபாலசிங்கம் 7048 1 லட்சம், நோர்வேயிலிருந்து. சிவா ரெஜினா கனடா கோர்ன்வால்ன்னு சொல்ல சொன்னவா, கனடாவில் இருக்கிற கோர்ன்வால் என்ற இடம். அவள் வந்து 7491 கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 51,156 ரூபா. இன்னொரு நபர் வந்து உதவி செஞ்சுருக்கிறார், தெரியாது எனக்கு, 2,500 ரூபா. இன்னொரு அங்கிள் உதவி செஞ்சுருக்கிறார், அவரும் தெரியாது, 2,500 ரூபா. அடுத்தது கேப்ரியல் என்ற ஒரு அங்கிள் குவைட்டில் இருந்து, அவர் இந்தியாக்காரர். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 10,000, ரெண்டாவது தரம் ஒரு 11,049 ரூபாயும் போட்டிருந்தவர். அடுத்தது அம்மா பகவான் டிவோட்டிஸ் சேர்ந்து, அதாவது அம்மா பகவான் கும்பிட்ற டிவோட்டிஸ் அவங்க சேர்ந்து 1 லட்சம் ரூபா காசு தந்திருந்தவங்க. அப்புறம் தம்பி பிள்ளை நேசன், அவங்க வந்து இங்கே ஸ்ரீலங்கா காசு அனுப்பி, அவர் சொந்தக்காரர் அண்ணா ஒரு ஆள் வந்து தைப்பொங்கல்னு தந்துட்டு போனவர், ஜெர்மனி 25,000. மெர்சலின் என்றவ என்னை கண்டெக்ட் பண்ணலாம், நான் அக்கௌண்ட்டில் அந்த பேர் தான் இருந்தது. மெர்சலின் என்றவ 25,000.
மோகனகலா சுவிட்சர்லாந்துலேருந்து அவரோட நம்பர் தெரியாது 1,00,000. அருள் விமலன் ஸ்ரீலங்காவிலிருந்து 20,000. சாம் லண்டன்லேருந்து அவர் இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 3722 17,189 ரூபா 67%. இன்னொரு உதவி செய்த நபர் தெரியாது 36,000. கருணா அங்கிள் கனடாவில் இருந்து 1,00,000. கஜவதனன் ஸ்ரீலங்கா படிக்கிற படியர் தான் அவன் 5,000. பிறகு தெரியாத நபர்களாக ஒரு 3 பேர் உதவி செஞ்சுருக்காங்க 2,500 ரூபா 1,000 ரூபா 500 ரூபா. சத்தியமம்மா ஜெஃப்னா 17,811 ரூபா. அடுத்தவர் வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன். ஒரு அண்ணா ஒரு கால் பண்ணி இப்போ அண்ணான்னு சொல்கிறேன் தெரிய முதல் கால் பண்ணி நான் உங்களுக்கு வருஷம் இந்த மகனுக்காக நாங்கள் அவரோட பர்த்டே முன்னிட்டு நாங்கள் உதவி செய்கிறேன் நாங்கள் தரிசனம் அப்படியான இடங்களுக்கு நான் இந்த முறை உங்களோட வீடியோ அந்த வைஃப் பார்த்தவா எனக்கு அனுப்பினவா அப்போ நான் உங்களுக்கு அதை செய்யணும் ஒரு உயிருக்கு செய்யணும்னு சொல்லி என் மகன் சார்பாக செய்யணும் உங்களை நேரில் வந்து சந்தித்து செய்யணும்னு சொல்லி கால் ஒன்று வந்தது. பிறகு அவங்களுக்கு அட்ரஸ் சொல்லி வர வச்சாங்க. வந்த பிறகு தான் எனக்கு நான் ஏற்கனவே ஆச்சரியத்தில் இருக்கிறேன். எனக்கு இன்னொரு ஆச்சரியம் அவர் எனக்கு படிப்பிச்ச ஃபிசிக்ஸ் சார் ரஜிதன் சார் எல்லாரும் தெரிஞ்சிருக்கு மட்டக்களப்பு ரஜிதன் சார் அவர் இப்படி உதவி செய்கிறாருன்ற விஷயம் எனக்கு உண்மையாகவே தெரியாது. தம்பியோட அவர் மகனும் மனைவியும் வந்திருந்தவங்க அவங்க வந்து எனக்கு 50,000 ரூபா காசு வந்தவங்க சாருக்கும் ஷொக் ஆகிட்டு நானாண்டு அதே மாதிரி தெரியாது வரக்குள்ளே அவருக்கு தெரியாது தெரிஞ்சு வரையில் இப்போ தெரிஞ்சு வந்தால் நம்மகிட்ட படித்த பிள்ளைன்ற ஒரு இதில் வராங்கன்னு சொல்லலாம். ஆனால் யாருண்டே தெரியாத ஒரு பிள்ளைக்கு நம்ம சார் வந்து செய்கிறாருன்றக்குள்ள எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருப்பாருன்றக்குள்ள அவர்கிட்ட படித்தேன்னு சொல்லக்குள்ள பெருமையாக இருக்குது. அவர் மகன்ட பேர் வந்து பிரபஞ்சன் ரொம்ப நல்லா எந்த ஒரு குறையுமே இல்லாமல் அந்த படியும் சந்தோஷமாக இருக்கணும். சின்ன பிள்ளை 2 வயசு அல்லது 1.5 வயசு அப்படி தான் இருக்கும். அவங்களோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் வந்து 7158 50,000 ரூபா தந்தவங்க. அடுத்தது வந்து தெரியாத யாருன்னு தெரியாது 1,04,500 ரூபா போட்டிருந்தவங்க. பிறகு மலர்வண்ணன் அண்ணா ஆஸ்திரேலியா 2 லட்சம் போட்டிருந்தவர். ஜஸ்மின் லண்டன் அவர் இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 6585 5 லட்சம். பாஸ்கரன் லண்டன் இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 3632 1 லட்சம். இன்னொரு தெரியாது 50,000. நிரஞ்சா லண்டன் 7980 62,640 ரூபா. சுரேஷ் பிரான்ஸ் 9940 1,15,000. சிவதாசன் 6477 2 லட்சம். பதனி ஜெர்மனி வாட்ஸ்அப் இலக்கம் 0598 1,05,000. ரூபன் ஜெர்மனி இந்த வதனி என்டியோட சொந்தக்காரர் தான் வரும் 45,000. இளைய தம்பி தேவதாஸ் லண்டன் 50,000. பிரபான்னா லண்டன் அவரை தொடர்பு கொள்ளல அக்கௌண்ட்ல இந்த பேர் தான் இருந்தது ஒரு 3 லட்சம் ரூபா காசு போட்டிருந்தவர் தொடர்பு கொள்ளல. மிஸ்ஸஸ் டி வேலண்டைன் அவவும் தொடர்பு கொள்ளல அக்கௌண்ட்ல இருந்தது அந்த பேர் 10,000. ஜெயந்திரன் சார் அவரும் தொடர்பு கொள்ளையில் வாட்ஸ்அப்லாம் அந்த ஆன்லைன்லாம் இருந்தது பேர் 5,000. ஹென்ரி சுவிட்சர்லாந்து இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 9377 35,000. கிருபா கனடா இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 8217 50,000. மிஸ்ஸஸ் எஸ் ஜெயராசா ஸ்ரீலங்கா 25,000 இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 7124. கமல் பிரான்ஸ் இந்த அண்ணா தான் படிப்பு செலவுகள் எதுவும் வேணுமெண்டா செய்கிற மாதிரி சொன்னவர். பிரான்ஸ் 7487 இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 58,549 ரூபா. ஃபாத்திமா நிஷா இந்த பிள்ளையை நான் சொல்லி ஆகணும் படிக்கிற பிள்ளை தான் இப்போ தான் யூனிவர்சிட்டி போகிறாவாம். எனக்கு அவ்வளோ ஆறுதலான வார்த்தைகள் சொன்னால் இப்படி நீங்கள் அக்கா நீங்கள் எல்லாரும் வந்து உங்களோட வருத்தம் அதை இது பார்க்கக்குள்ள நான் ஒரு விஷயத்த கவனித்தேன். நீங்கள் அம்மா அப்பாவை நினச்சி டிப்ரெஷனில் இருக்கீங்க நீங்கள் அந்த டிப்ரெஷனை விடணும் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறோம் உங்களுக்கு நான் உங்கள் துவா செய்வோம் எங்களோட எல்லாவும் நீங்கள் வேறு மதத்தவங்களாக இருந்தாலுமே எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமில்லை எல்லாம் மனுஷர் தான் எல்லாம் கடவுளுக்கு கீழே தான் நாங்கள் கட்டாயமாக துவா செய்யோம்னு சொல்லி சொன்னவா நல்லா இருக்க வேணும். ஃபாத்திமா நிஷா அவங்களோட அம்மா அப்பாட்ட சொல்லி 25,000 ரூபா காசு போட்டிருந்தவா. சிவில் சொசைட்டி மெம்பர்ஸ் 16 பேர் சேர்ந்து 1,52,000 ரூபா. பிறகு 2 பேர் தெரியாது அவங்க யாருண்டு அவங்களோட இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் சொல்கிறேன் 5123 ஒரு ஆள் 51,200 ரூபாயும் 9865 வாட்ஸ்அப் இலக்கம் வந்து 1,02,500 ரூபாயும் போட்டிருந்தவங்க. ஈசன் அங்கிள் கனடா 6574 இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 50,000 ரூபா போட்டிருந்தவர். பாதுலன் அண்ணா லண்டன் அவங்களோட அப்பா ஒரு பிரின்சிபல் எக்ஸ் பிரின்சிபல் இப்போ வந்து ஒரு லோயர்
அவர் வீடு தேடி வந்து எங்களுக்கு தந்து கொண்டு போனவர் காசு 50,000 ரூபாய். அடுத்தது வந்து பாண்டி லண்டன், அவர் இறுதி வாட்ஸ்அப் இலக்கம் 92-196 50,000 ரூபாய். இன்னொருத்தர் தெரியாது யாருண்டு 25,000 ரூபாய். அவ்வளவும் சேர்ந்து 60,372 ரூபாய் வந்து 60 லட்சத்தி என்ன அதுல வந்து என்னென்றால் இப்போ 61 லட்சம் இருந்தது இவங்க ஏற்கனவே அந்த பேரை படிச்சிருக்காங்க. சுரேஷ் குமார் பூபாலசிங்கம் என்ற 2 இடத்துல எழுதிட்டு இருக்கேன். சரி டோட்டலாக வந்து இப்போ 60 லட்சம் எனக்கா 60,372 ரூபாய் 372 ரூபா. சில பேர் வந்து கூட்டியிருப்பீங்க ஏன்னா கூட்டி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு இந்த காசு வந்து சொல்லிட்டு. ஓகே மக்களே, இப்போ பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து 60 லட்சம் கிட்டத்தட்ட 120-125 பேர் சேர்ந்து இதை வந்து செஞ்சுருக்காங்க. உண்மையிலே இவங்களில் ஒருத்தர் 1-2 பேரை தவிர நேரில் பார்த்தாங்களே தவிர 2 பேர் தான் நேரில் பார்த்துருப்பீங்க. மற்ற எல்லாருமே வந்து யாருன்னு தெரியாத கண்ணுக்கு தெரியாத நபர்கள் தானே. அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் ஏற்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து உங்களோட வந்து நேரடியாக வந்து தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட வந்து தெரியாமல் 3 லட்சம் அனுப்பியிருக்காங்க, 2 லட்சம் அனுப்பியிருக்காங்க, 1 லட்சம் அனுப்பியிருக்காங்க. தொடர்பு கொள்ளையிலாமே உண்மையில் வந்து இப்படியான உறவுகள் வந்து கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவங்க என்றுதான் வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். உண்மையிலேயே வந்து இவ்வளோ பெரிய தொகை கிட்டத்தட்ட 60 லட்சம் எங்களுடைய யூடியூப்பை வீடியோ பார்த்துட்டு உதவி செஞ்ச அந்த உறவுகளுக்கு வந்து நான் இந்த குடும்பம் சார்பாக வந்து நான் மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த உதவி செஞ்ச அவ்வளோ பேருக்கும் நீங்கள் என்னக்கா சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், அவங்கள நான் முகம் பார்த்ததில்லை, எந்த முகம் அவங்களுக்கு தெரியாது, அவங்களோட முகம் எனக்கு தெரியாது, எந்த குண இயல்புகள் அவங்களுக்கு தெரியாது. நான் அவங்களுக்கு ஒரு சுகம் இல்லைன்றதோ அவங்களோட இன்ப துன்பங்கள்லையோ அல்லது எந்த விதமான சந்தோஷங்கள்லையோ அல்லது துக்கங்கள்லையோ நான் கலந்து கொண்டதில்லை. அவங்க கண்ணீர் சிந்தின டைம் வந்து நான் ஆறுதல் சொன்னதில்லை. அவங்க ஒரு வெற்றியை கொண்டாடின டைம் நான் இருந்து அவங்கள பாராட்டினதில்லை. எந்த ஒரு விஷயமுமே நான் அவங்கள்ட்ட செஞ்சதில்லை. அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நான் யாருண்டே தெரியாமல் நான் அந்த ஒரு 42 நிமிஷம் கதைச்சதை வச்சுக்கொண்டு என் நிலைமையை விளங்கி கொண்டு, ஏனெண்டா நம்மளோட சர்வை பண்ணுறவங்களே நம்மளை விளங்கி கொள்றதுக்கும் நம்மளை பற்றி நம்மளோட உணர்வுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய காலம் எடுக்கக்குள்ள அந்த கதைச்சு அவ்வளோத்தையும் வச்சு நம்பி அவங்க இரவு பகல் பாராமல் உழைச்ச அந்த காசை எனக்கு தந்தவங்களுக்கு நான் எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலுமே அது ஈடாகாது. அந்த இதுக்கு நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் எனக்கு செய்த அந்த காசு சின்ன தொகை பெரிய தொகைண்டு இல்லை, எல்லாமே வந்து உங்களுக்கு புண்ணியமாகவும் சரி அந்த தொகையும் திருப்பி கடவுள் தருவான்னு சொல்லி உங்களோட குடும்பத்தில் எந்த ஒரு நோயும் வராமல் ஆரோக்கியமாக, அதே நேரத்தில் உங்களுக்கு கஷ்டம் கொண்டு வந்தால் முதலாவதாக ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்யக்கூடியவங்களா உங்களோட வாழ்க்கையில் இருக்கணும், எந்த ஒரு துரோகம் செய்யாத ஆக்களோட உங்களோட வாழ்க்கை பயணிக்கணும்னு சொல்லி எனக்கு நீங்கள் பெரிய ஆக்கள் எல்லாரும் எனக்கு உங்களை வாழ்த்துற அளவுக்கு தகுதி இல்லை, ஆனால் தாழ்மையாக உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என் உயிர் வாழ்கிற வரைக்கும் அதுக்கு மேலேயும் என் புண்ணியங்களும் எல்லாருக்கும் சேரும். அது வரைக்கும் என்னோட கதைக்கிறவங்களோட நான் தொடர்பில் கட்டாயமாக இருப்பேன் என்றதை தாழ்மையாக நான் சொல்லிக்கொள்கிறேன். அனுஷனுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏனெண்டா இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒன்று கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு நமக்கு ஒரு ஆள் வழிகாட்டணும், ஒரு பாதையை காட்டினா தான் நமக்கு நிறைய பேர் உதவி செய்வாங்க. அந்த வகையில் அனுஷனுக்கு நன்றி. அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். முஸ்லீம் சகோதரர்கள் வந்து எனக்கு கால் பண்ணி நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம், எங்கட அல்லாஹ் உங்களை பார்த்து கொள்ளுவார், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட கடவுளை நீங்கள் கும்பிடுங்க, எங்கட கடவுளை நாங்கள் கும்பிட்றோம், எல்லாமே ஒன்று தான், ஆனால் நம்ம மதத்தால் வேறுபட்டிருக்கோமே தவிர எல்லாம் சகோதரர்களான்னு சொல்லி கதைச்சு அந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கும் நாங்கள் ஜேசப்பா கிட்ட நாங்கள் கேட்குறோம், நாங்கள் மண்டிடுறோம், உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம், அவர் சுகப்படுத்தி தருவார்ன்னு சொன்ன கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் நாங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் இந்த விரதம் பிடிக்கிறோம், அது அந்த விரதத்தில் உங்களுக்கும் அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லியும் எனக்காக அர்ச்சனை போட்டுறது, எனக்காக சாமி கும்பிட்ட எல்லா இந்து சகோதரர்களுக்குமே நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியலை. எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. நான் இனியும் எனக்கு இந்த ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு நான் ஒரு வேலைக்கு போய் ஒரு நல்லது செய்யக்குள்ள கண்டிப்பாக வந்து என்னால் இந்த சமூகத்துக்கு ஒரு பங்கு இருக்கும். என்னால் முடிஞ்ச உதவி நான் கட்டாயமாக ஆக்களுக்கு செய்வேன். அந்த ஒரு பலத்தையும் மன தைரியத்தையும் எனக்கு கடவுள் தரணும் என்று சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, நன்றி. எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. அடுத்ததுக்கா நீங்கள் வீடியோ போடும்போது நீங்கள் எதிர்பார்த்துனீங்களா இந்த அளவுக்கு வந்து உதவி கிடைக்கும்? இல்லை, உண்மையாகவே நினைக்கல. ஆனால் என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து நம்மள்கிட்ட
நம்ம டீச்சர்ஸ் மாதிரி தான். டீச்சர்ஸ் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு எக்ஸாம் இந்த மாதிரி ஈஸியாக தான் வருமண்டக்குள்ளே நமக்கு தெரியாத பாடம் என்று சொன்னாலும் டீச்சர் ஈஸியாக வருமென்று சொல்லிட்டாவேன்றதுக்காக ஒரு சந்தோஷத்தோட போவோம். அதே மாதிரி தான் கிடைக்குமா கிடைக்காதான்ற ரெண்ட மனசு குழப்பத்தை தாண்டி அனுஷன் சொன்ன அந்த நம்பிக்கை, நானக்கா நீங்கள் பயப்படாதீங்கக்கா நான் உங்களுக்கு எடுத்து தருவேன். இத்தனை வருஷம் யூடியூப் அனுபவத்தில் அந்த தம்பி சொன்னதே எனக்கு ஒரு அப்படி தான் ஒரு குருவாக சொல்லக்குள்ளே வந்த நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் வந்து என்ன காப்பாற்றிருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்தது வந்து நான் சுகமில்லாமல் இருக்கிற டைம், நான் கிட்னி வருத்தமாக இருக்கிற டைம் வந்து நான் ஒரு பாட்டு அடிக்கடி கேட்குறேன்னா, நான் வந்து ஒரு முருக பக்தர். நான் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கிட்னி வருத்தத்தால் செத்துட்டாங்க, கிட்னி சர்ஜரி பண்ணி ஒரு கிழமையால் செத்துட்டாங்க, அப்படியெல்லாம் சொல்லக்குள்ள வந்து நான் ஒரு பாட்டை வந்து கேட்குறேன். நான் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் என்ற ஒரு பாட்டு. அதை நான் நோமலாக தான் அந்த முதல் வரிக்காக நான் நிறைய கேட்பேன், அந்த பாட்டு கேட்டு கொண்டிருப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த 5 நாளாக வந்து இந்த அனுஷன் என்ற லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ண பிறகு நான் கேட்குற அந்த வரி வந்து அந்த நேற்றைய வாழ்வு அலங்கோலம் அருள் நெஞ்சில் கொடுத்தது நிகழ்காலம் வெறும் காற்றில் அணியா சுடர் போலே இனி கந்தன் தருவான் எதிர்காலம் எனக்கும் இடமும் உண்டு. இப்போ என்னண்டா அனுஷன் வந்து ஒரு வழிகாட்டியிருக்கிறார். அந்த வழிக்கூடாக போய் நிறைய சொந்தங்கள் வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்குறாங்க. இப்போ ஒரு கிழமைக்கு முதல் நாங்கள் எப்படி இருந்தோன்னா அந்த பாட்டில் வரி வர மாதிரி தான் நேற்றைய வாழ்வு ஒரு அலங்கோலம் அப்படி தான் இருந்தது, சிரிப்பு எதுவுமே இல்லாமல். ஆனால் இன்றைக்கு வந்து அந்த இவர் முருகனாக வந்து எங்களுக்கு செஞ்ச உதவியால் ஒரு வழி கிடைச்சிருக்குது. இனி எதிர்காலத்தை கந்தன் பார்த்து கொள்வான். இனி எனக்கு அந்த டோனர் கிடைக்கிறதும் என் வாழ்க்கை ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுமன்றதையும் கடவுள்கிட்ட விட்டுட்டேன். எனக்கு இந்த அப்பா அம்மாவுக்கு இருந்த பெரிய பாரத்தை குறைச்சதே எனக்கு பெரிய சந்தோஷம். அதனால இந்த வரி வந்து நான் சாகிற வரை கேட்பேன். அது எனக்கு பிடிச்சிருக்க சொல்லணும்னு நினச்சேன். நான் அது சொல்லிக்கொள்கிறேன். நன்றி. ஓகே மக்களே, உண்மைக்கு வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ எனக்கு ஒரு 75% சந்தோஷம் தான் இப்போ இருக்குது. அந்த 25% சந்தோஷம் வந்து எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு ஒழுங்கான ஒரு டோனர் வந்து கிடைச்சி அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த 100% என்ன அந்த 25% சந்தோஷத்தை வந்து நான் அனுபவிப்பேன். இந்த 25% சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த 75% சந்தோஷத்தை வழங்கிய இங்கேருந்து போன நம்மளுடைய புலம்பெயர் உறவுகள், அதே இதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் நான் இந்த இடத்துல வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து எங்களுடைய யூடியூப் குடும்பம் சார்பாக வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதையும் தாண்டி இந்த 25% சந்தோஷத்தை வந்து இனி கொடுக்க போகிறது யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அக்கா சொன்ன மாதிரி கடவுள் தான். அது எந்த கடவுள் நமக்கு தெரியல. யாராவது ஒரு கடவுள் வந்து கருணை காட்டி இவங்களுக்கு ஒரு டோனர் கிடைச்சி அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த 100% வந்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ யூடியூப் கூட வந்து நிறைய உயிர்களை வந்து காப்பாற்றிக்கிறோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். என்ன பெரிய ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த உயிரையும் வந்து காப்பாற்றி விட்டோம்னு சொன்னால் வந்து எங்கள்ட யூடியூப் கூட வந்து ஒரு உயிரையும் காப்பாற்றலைன்னு ஒரு கடவுள் போல் எங்கள்ட யூடியூப் சேனல் வேலை செஞ்சுருக்க மாட்டேதாங்க. என்ன வடிவாக நாங்கள் கர்வத்தோடு நாங்கள் சொல்லுவோம். என்ன அப்போ உண்மையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் பொதுவான இறைவன் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து உதவி செஞ்ச அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன். யாரென்றே தெரியாத நபர்கள், என்ன கண்ணுக்கு தெரியாத நபர்கள் தான் வந்து இந்த உதவியை வந்து செஞ்சுருந்தவங்க. அப்போ அவங்க வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஆரம்பத்தில் இப்போ இந்த 1.5 வருஷத்துலேயும் வந்து நான் நினைக்கிறேன் இத்தனை பேர்கிட்ட வந்து வேறு இறங்கியிருப்பாங்க. உண்மையான வழக்கம் மாதிரி தானே. இந்த 1.5 வருஷம் வந்து அவங்கள்ட்ட வந்து அவர் வந்து அவங்களோட அப்பா வந்து ஒரு அரசாங்க வேலை செய்யக்கூடிய, அவங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து அரசாங்க வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு வந்து என்ன மாதிரி சம்பளங்கள், அதை வச்சு இந்த கல்லடியில் வந்து அவங்களோட பிள்ளைகளையும் வந்து படிப்பிச்சு அவங்களோட சாப்பாட்டு செலவையும் பார்த்து அப்போ எல்லாத்தையும் பார்த்துருக்குள்ள வந்து ஒரு மிச்சம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வராதுன்னு. அப்போ அப்படி இருக்கிற நிலைமையில் வந்து திடீர்னு மாதிரி வந்து ஒரு 50 லட்சம் ரெடி பண்ணணும், 1 கோடி வந்து ரெடி பண்ணணும்னு சொன்னால் வந்துட்டு அது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். என்ன அப்படி அந்த இடத்துல வந்து தொங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து இப்போ நாங்களும் வந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கொடுத்து, இல்லை நீங்கள் வீட்டை வச்சுக்கொள்ளுங்க, இதை தாண்டி எங்களால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு அதனூடாக வந்து இந்த உதவியை பெற்று கொடுத்து வந்து நான் உண்மையில் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக வந்து நினைக்கிறேன். அதே தாண்டி சில பேர் யோசிப்பாங்க, தம்பி அப்படியான வீடியோக்கள் போட்டு நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுன்னு, இந்த காசு எல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இது இவ்வளோ தூரம் நேர்மையாக செய்கிறோம்ன்றதுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ சின்ன அமௌண்ட் என்று சொன்னால் வந்து இப்போ எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நாங்கள் காசு எடுத்து அதை வந்து நாங்கள் கொண்டு கொடுப்போம். ஒரு சின்ன வேலை சேவ் பண்ணு, இது வந்து பெரிய ஒரு அமௌண்ட்றதுக்காக வந்து நான் இதில் வந்து நான் எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து நான் டீல் பண்ண விரும்பலை. அப்போ அதனால் வந்து நான் இவங்களோட நேரடியாக இவங்களோட தொலைபேசியில் இருக்கிறதையும் போட்டு இவங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் வந்து நாங்கள் ஸ்க்ரீன்லேயும் வந்து அவங்களுக்கு நாங்கள் விஷுவலாக வந்து காட்டியிருந்தோம். அதே நேரத்தில் வந்து நான் ஒரு இந்த அனுஷனால் நன்மை பெற்றோராளாக சொல்கிறேன். நிறைய பேர் நிறைய விஷயமா சொல்கிறாங்க. நான் 100% வந்து
ஷுவர் பண்ணுவேன். அனுஷன் வந்து எந்த விதமான ஊழலும் இல்லாத நேர்மையான ஒரு மனிதர். எங்களுக்கு உதவி செஞ்சதை 100% உதவி செஞ்சதை நினைச்சு சொல்கிறேன். எங்கள்கிட்ட எந்த விதமான இவ்வளவு தாங்க அல்லது நாங்கள் இவ்வளவு எடுத்து தந்ததுக்கு இவ்வளவு தாங்கன்ற கமிஷன்லேருந்து ஒன்றுமே கேட்கல. அவ்வளவும் உங்களுக்கு தானக்கா, உங்களோட ஆப்ரேஷனுக்கு தான், நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு சொல்கிற அந்த மனசுக்கு நிறைய பேர் மனசு வேதனைப்படுற மாதிரி கதைச்சிருக்காங்க. நிறைய ஆர்ப்பாட்டங்கள் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். உண்மையாகவே சொல்கிறேன், நான் இதுவரைக்கும் எனக்கு அவரை பற்றி தெரியாது. ஆனால் நான் இப்போ உதவி பெற்றாளன்றதில் சொல்கிறேன், ஒரு ரூபா காசு கூட அந்த தம்பி எடுக்கல. உண்மையாகவே இப்போ எனக்காக நான் ஒரு பொம்பளை பிள்ளைன்றதுக்காக அந்த வீடியோவை கூட ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட இப்போ சில பேர் நல்ல மனசை நீங்கள் தெரியாமல் காயப்படுத்தாதீங்கன்றதே மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி அக்கா உங்களோட வார்த்தைக்கு. அதாவது இப்போ எனக்குள்ள இருக்க லட்சியம் அது தானக்கா. இப்போ எனக்கிட்ட அந்த காசு இருந்தீங்க கண்டிப்பாக நான் தனி தந்துருப்பேன் அந்த காசு உங்களுக்கு. ஏன்னா இப்போ 60 லட்சம் தரக்கூடிய அளவுக்கு 1 கோடி தரக்கூடிய என்னோட காசு இருந்தால் கண்டிப்பாக நான் தந்திருப்போம். எதிர்காலத்தில் நாங்கள் வந்து உண்மையிலே ஒரு நல்லா உழைக்கக்கூடிய ஒரு நபராக மாறி இருந்தால் கண்டிப்பாக இப்போ நம்ம வாயில் வந்து சொல்கிறத விட செயற்பாட்டு இதெல்லாம் காட்டுவோம். என்ன காலம் எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லும். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி திட்டங்கள் வந்து என்னோட வந்து நான் தனிப்பட்ட ரீதியாக வந்து செய்வேன். அப்போ நான் யோசிச்சினேன். அப்போ என்ன தெரிஞ்சு நிறைய பேர் சொன்னேன், ஐயோ அண்ணா நம்மக்கிட்ட வந்து அந்த காசு வந்து இல்லாமல் போச்சு, இருந்துட்டு வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இனி எதிர்காலத்தில் பார்க்கலாம். நாங்கள் இப்போ வளர்ந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னும் நிறைய உதவிகள் செய்வோம். அதே நேரத்தில் யூடியூபோடாக வந்து இந்த உதவியை செஞ்சு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்குரிய இந்த பணியில் வந்து எல்லாரும் வென்றிருக்கோம். அந்த நம்பிக்கை வந்து காப்பாற்றின உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நானும் விடைபெற போன்றேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க கூட செஞ்சுருக்கானே, இவங்களும் வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் வந்து தெரியாதுன்னு வரக்கூடிய அந்த பேர் தெரியல தானே. உண்மையில் வந்து உங்களோட பேர் சொல்ல விட்டாலும் தெரியாது என்றதுக்காக வந்து அவங்க சொல்ல விட்டுருக்கலானே. இப்போ தெரியாத பேரில் வந்து 1 லட்சம் அனுப்பியிருக்காங்க, 2 லட்சம் அனுப்பியிருக்காங்க, 3 லட்சம் அனுப்பியிருக்காங்க. அப்போ தெரியாத பேரில் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா 20 லட்சம் 15 லட்சத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ அப்படி இருக்குள்ள வந்து அவங்க சொல்லியிருக்கலாம். என்ன தெரியாத நபரோட இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆக்களை இருந்திருக்கு. என்ன செஞ்சுவாங்கன்னு சொன்னால் அது தெரியாத பேர் இருக்கிற இடத்துல வந்து சரி இவங்க இனி வெளியிலையும் சொல்லி இயலாதானே, இவங்க பேரும் சொல்லணும்னு சொன்னவங்க. அப்போ அந்த அமௌண்ட்டை சொல்லாமல் நம்ம வந்து விட்டுருப்போம் ரெண்டு யோசிச்சிருப்பாங்க. பேர் சொன்னவங்கள்ட்ட பேரை மட்டும் சொல்லணும்னு யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து 1000 ரூபாயிலிருந்து 500 ரூபாயிலிருந்து கடைசி 5 லட்சம் வரைக்கும் வந்து நீங்கள் சரியாக வந்து எழுதி வச்சிருக்கீங்க. நான் சொன்ன அந்த வார்த்தை கணக்கு செய்தது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்பிக்கையாக இருக்குது. விளங்குதா? இப்போ அந்த நம்பிக்கையை காப்பாற்றினது நான் உங்களுக்கு நன்றிகளையும் சொல்லிக் கொடுறேன். இதே தாண்டி நீங்கள் வேறு யாராவது நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் வாங்க, நீங்கள் வேறு வகையில் வந்து நீங்கள் யாராவது உதவி செய்யப்படுறேன்னு சொன்னால் நீங்கள் உதவி செஞ்சு கொள்ளுங்க. அது அவங்களுடைய அதிர்ஷ்டம். ஏன்னால் இப்போ அவர் வந்து ஏற்கனவே வந்து வச்சுக்கக்கூடிய அந்த காசு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதுவும் கடன்பட்டு நகைகளை விற்று நகைகளை வந்து வீடு வச்சு தான் வந்து அந்த காசு வச்சுருக்காங்க. இனி அது கடவுளோட சித்தம். உண்மையிலே கடவுள் காப்பாற்றணும் அப்படி சொல்லிக்கொண்டு நானும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்படுறேன். கண்டிப்பாக 2025 முதலாம் மாதத்திலே மிகப்பெரிய ஒரு சரித்திரம் நாங்கள் படைச்சிருக்கோம். என்ன முதலாவது பெரிய உதவி 60 லட்சம் ரூபாய் வந்து நாங்கள் உதவியாக வந்து யூடியூப் மூலமாக வந்து பெற்றுக் கொடுத்து இந்த கிட்னி பிரச்சனைக்கு வந்து ஒரு வழிவகுறதுக்கு ஒரு ஆரம்பமாக வந்து செஞ்சுருக்கோம். இனி கடவுள்கிட்ட கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்படுறோம். இனி மற்றொரு வீடியோவில் இவங்களுடைய சந்தோஷமான தருணத்தில் என்ன ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு ஒழுங்கான டோனர் கிடைச்சி சந்தோஷமாக சிரிச்சு போய் கதைக்குள்ளே வந்து கண்டிப்பாக நாங்கள் ஒரு காணொலி வழங்க முடிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் வழங்க முடிஞ்சால் என்ன முடியும் என்ன நம்புகிறோம். நாங்கள் நம்புகிறோம். 25 தான் இருக்குது. அந்த வந்தது பிறகு வந்து கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு மீண்டும் இறுதியாக உதவி செஞ்ச அனைவருக்கும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். அக்கா என்ன சொல்ல போறீங்களா? நன்றி. வேற ஒரு வார்த்தையும் இல்லை, நன்றி, அவ்வளவுதான். தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் டோனருக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த டோனர் கிடச்சி ஆப்ரேஷன் நடந்த உடனே எனக்கு என்னென்னா ஒரே ஒரு ரிக்வஸ்ட், என் துன்பத்தில் என் உயிர் போகிற நிலை துன்பத்தில் என்னோட இருந்த அவ்வளோ உறவுகளும் அனுஷனும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இப்போ எனக்கு எல்லாம் நடந்த ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் ஒரு இன்பம் என்று வரைக்குள்ளே நீங்கள் எல்லாரும் இருக்கணும்ன்றதை நான் ஆசைப்பட்டு ஒரு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி அக்கா. கண்டிப்பாக இருப்போம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.